அதாவது இந்த உடலை இயக்கும் உள்ளத்தை அமைத்தது தாயார் கிடையாது. தாயாருக்கே உள்ள குழந்தை கருத்தரிச்சிருக்கிறது தெரியாது. 3 மாதம் கழித்து தான் தெரியுது. சரிதானே? அப்போது இதை அமைப்பது யார்? அது இயற்கை தாய். இயற்கை தாய் இதை செய்யும் பொழுது அதில் ஏற்படும் பிழைகளை நீக்க தெரியாதா? ஒரு சைக்கிள் அசம்பிள் பண்ணுற மெக்கானிக்கு சைக்கிளில் ஏதாவது பிழை ஏற்பட்டால் சரி பண்ண தெரியாதா? அப்படிதாங்க இயற்கை அன்னையால் உடலை குணப்படுத்த முடியும். சரி, ஆனால் குணம் ஆக மாட்டேங்குதே. நம்ம நோய் வந்தால் கஷ்டப்படுறோமே. நாம் குணப்படுத்தும் அமைப்பை பழுதாக்கி வைத்துள்ளோம். இப்போ உதாரணமாக மெக்கானிக்கை நோய் பிடிச்சி படுக்க வச்சுட்டா அவனால் எப்படி குணப்படுத்த முடியும்? முடியாதே. நமக்கு வரும் நோய்களை அன்னையார் குணப்படுத்துவதற்கான ஒர்க் ஷாப்புக்குள் வைத்துள்ளாள். மருந்து ஃபேக்ட்ரி. தாய்ப்பாலினும் இனிய பலம் மிகுந்த மருந்துகள் அவைகளை உற்பத்தி பண்ணுற ஃபேக்ட்ரி உடம்புல எங்கே இருக்குது? அவைகள் தான் சுரப்பிகள், கிளாண்ட்ஸ். உடலில் வரும் எந்த விதமான பழுதையும் நீக்கக்கூடிய வல்லமை உள்ள தொழிற்சாலைகள் அவைகள். சரி, எனக்கு வந்த நோய்களை அல்லது பலருக்கு வந்த நோய்களை அவைகள் ஏன் குணப்படுத்துவது இல்லை? அந்த ஃபேக்டரியை எல்லாம் நாம் வீணாக்கி வச்சுருக்கோம். இல்லை, அதுதாங்க கெட்டு போச்சு. இல்லைப்பா, அதை கெடுப்பது நாம். அது கெட்டு போகணும் அப்படின்னுலாம் நான் ஒன்றும் செய்யலையே. அது நீ என்ன செய்யக்கூடாதோ அதை செஞ்சால் தானாகவே கெட்டு போகும். நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? இப்போ சொல்கிற 3 தப்புகள் மனிதன் செய்கிறான். ஒன்று, இந்த உடல் இயற்கை தாயால் படைக்கப்பட்டது. இதற்கு தேவையான உணவும் இயற்கை தாயாலேயே படைக்கப்பட்டு உள்ளது. அதை தானே நான் சாப்பிட்றேன். நீ சாப்பிட்ற, ஆனால் அதை கெடுத்து சாப்பிடுகிறாய். அப்படின்னா கெடுக்காமல் சாப்பிட்றதுன்னா என்ன அப்படின்னா, தினசரி பச்சையாக எதுனாலும் சாப்பிடணும். பழங்கள், சில காய்கறிகள்லாம், உதாரணமாக வெண்டைக்காய் பச்சையாக சாப்பிடலாம், தக்காளி பச்சையாக சாப்பிட முடியும், தேங்காய் பச்சையாக சாப்பிட முடியும். இதுபோல் எதை பச்சையாக சாப்பிட முடியுமோ அவைகளை கட்டாயமாக தினசரி கொஞ்சமாவது பச்சையாக சாப்பிட வேண்டும். அடுத்தது என்னென்னா, முளை கட்டின தானியங்கள் கொஞ்சமாக சாப்பிட்டா கூட போதும். தினசரி ராத்திரி தண்ணியில் போட்டு காலையில் தண்ணியை வடிச்சிட்டு சாப்பிட்டாலே போதும். அப்படி தினசரி கொஞ்சம் இந்த இயற்கை உணவுகள் கட்டாயமாக உடலுக்கு தேவை. இவைகள் தான் அந்த சுரப்பிகளை சரிவர இயக்குபவைகள். அவைகள் தேவையான மருந்துகளை உற்பத்தி பண்ண தேவையான சத்துக்கள் இவைகளில் தான் இருக்கின்றன. அப்போ இந்த கடமைக்கு பெயர் நல் உணவு. அடுத்தது நல்லிரவு. நம்ம தூங்குறோமே, எப்போ தூங்குறோம்? இங்கே பாருங்க, ராத்திரி 9லிருந்து காலையில் 3 மணி வரைக்கும் ஆழ்தூக்க நேரம். அப்படின்னா 8 மணிக்கு படுக்கணும், 4 மணிக்கு எழுந்திருக்கணும். ஏன் அப்படி? என்னமோ ஆரோக்கியம் பற்றி பேசுகிறேன்ட்டு என்னமோ நல்ல பழக்கம் அறிவுரை எல்லாம் பண்ணுறீங்க. இது ஒன்றும் அறிவுரை கிடையாதுங்க. நீங்களே மனசாட்சியோட யோசனை பண்ணுங்க. ஆழ் இரவு அப்படின்னா எது? சூரியன் உங்களுக்கு டெட் ஆப்போசிட்டில் இருக்கிற நேரம். ராத்திரி 9லிருந்து 3 தான் நமக்கு நேர் எதிர் திசையில் சூரியன் இருக்கிறாரு. அதுதான் ஆழிரவு, நள்ளிரவு. அந்த நேரத்தில் தான் சுரப்பிகள் உடலை குணப்படுத்தும் வேலையை செய்கின்றன. ஏனென்றால் பகலில் உடல் வெளிப்புறமாக வேலை செய்கின்றன. நள்ளிரவில் உடலின் சுரப்பிகள் பகலில் உடல் வேலை செய்ததால் ஏற்பட்ட குறைகளை, பழுதுகளை நீக்குகின்றன. அவைகள் நள்ளிரவில் மட்டுமே இயங்கும். அதை புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு கார் மெக்கானிக், பைக் மெக்கானிக் எப்பங்க கார் பைக்கை பழுது நீக்கிறாரு? அந்த காரு பைக்கு ஊர் உலகம் சுத்தாமல் எப்போ ஒர்க் ஷாப்பில் ரெஸ்ட் ஆகுதோ அப்போ தான் பழுது நீக்க முடியும். அப்படி இந்த உடல் பகல் பூரா வெளியில் அலைந்தது இரவில் ரெஸ்ட் ஆகணும். உங்களுக்கு இரவு ராத்திரி 2 மணிக்கு 3 மணிக்கு ஆரம்பிக்கலாம். ஆனால் இயற்கைக்கு இரவு சாயந்தரம் 6லேருந்து காலையில் 6 வரைக்கும். அதில் ஆழ் இரவுன்னா
அந்த 9லிருந்து 3 வரைக்கும். அதுக்கு அப்படிதான் தெரியும், நம்ம உடம்புல உள்ள சுரப்பிகளுக்கும் அப்படிதான் தெரியும். அதனால் அந்த நேரத்தில் தான் அவைகள் இயங்குகின்றன, அவைகளை கிரகங்கள் இயக்குகின்றன. ஞாபகம் வச்சுக்கிங்க, உடலே இயங்குகிறதுன்னு நினைக்க வேண்டாம். இந்த சூரியன் போன்ற கிரகங்களின் அமைப்புகள் தான் இயக்குகின்றன. அவைகள் தொலைவில் இருக்கும் பொழுது மட்டுமே இவைகள் இயங்கும். அதனால் நமக்கு மிக முக்கியமான 2வது நள்ளிரவு. 3வது நல்லறிவு. அப்படின்னா என்ன? இந்த இயற்கை இந்த உலகை படைத்தது, உடலையும் படைத்தது என்றால் அது யார் என்பதை பற்றிய உண்மை. உண்மையை சொன்னா, இந்த இயற்கை நமக்கு தாய், இதில் வாழும் ஆன்மா அல்லது ஆத்மா தந்தை. இந்த தாய் தந்தையை பற்றிய அறிவு இருக்கும் அளவிற்கு நாம் பாதுகாப்பாக இருக்கிறோம், ஆரோக்கியமாக இருக்கிறோம். அதனால் பெற்றோர்கள்னா பிள்ளைகளை பள்ளிக்கூடம் போய் படிக்க வச்சாலே போதும் அப்படின்னு நினச்சா நம்ம ஏமாந்து போயிடுவோம். நாளைக்கு நல்லா படிச்சிருப்பான், நல்லா சம்பாதிப்பான், ஆனால் அவனால் ஆரோக்கியமாக வாழ முடியாது. ஆரோக்கியம்னா உடல் ஆரோக்கியம் மட்டுமே பத்தாது, உள்ளமும் ஆரோக்கியமாக இருக்கணும். இந்த 2லும் வேலைகளை செய்வதால் களைப்புகள் வரும், அல்லது நோய்கள் பிடிக்கும், அல்லது பழுதாகும். இவைகளை எப்படி நீக்க வேண்டும்? நாம ஒன்றும் நீக்க வேண்டாம், இயற்கை தாயே நீக்குவாள். அதுக்கு தான் முதல் 2 சொல்லிட்டீங்களே, அது மட்டும் பத்தாது, இந்த 3வதும் தெரிஞ்சிருக்கணும். என்ன? இயற்கை என்பது தாய், ஆன்மா என்பது தந்தை என்ற அறிவை நாம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கணும். எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லறிவு மிகுந்து இருக்கும். சரி, இது ஏன் எனக்கு தேவை அப்படின்னா, நல்லறிவு இருந்தால்தான் நல்மனம் இருக்கும். மனதில் ஏற்பட்ட நோய்கள் குணமாகும். அந்த மனம் நோயின்றி இருந்தால்தான் உடல் நல்லா இருக்கும். இல்லைன்னா என்ன ஆகும்னா, மனம் முதலில் நோய் பிடிக்கும். இந்த மனம் தப்பா சிந்திச்சு இந்த உடலை வேலை வாங்கி இந்த உடலையும் வீணாக்கி பழுதாக்கி விடும். அதனால் 3வது தேவை நல்லறிவு. நல்லுணவு, நள்ளிரவு, நல்லறிவு, இந்த 3ம் இருந்தால் ஒருவன் சாகும் வரை சுகமாக வாழ்வான், உறுதி. நம்முடைய முன்னோர்களும் இப்படித்தான் வாழ்ந்து அனுபவித்து சென்றார்கள்.